السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியால் சாலிஹீன் பாடம் 91. இந்த ரியால் சாலிஹீன் கிதாபினுடைய 91ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மென்மேலும் அல்லாஹு தஆலா உயர்த்தி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீன் 91ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸ் ஆகிறது என்னை சார்ந்தவர் அல்ல என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல என்ன செய்தியை பற்றி சொல்ல வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிகளான ஒரு மனைவியினுடைய வீட்டுல ஒரு 3 நபர்கள் சென்றார்கள். ஒரு 3 நபர்கள், 3 பேரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி வீட்டுக்கு போறாங்க. போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத் வழிபாடை குறித்தான அந்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இபாதத் செய்வாங்க, எந்த முறையில செய்வாங்க, எப்படி எவ்வளவு நேரம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, இப்படியான்ற சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்து எடுத்து காக்கப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சு. இப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள், இந்த இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. நம்ம இதற்கு முன்னதான ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்ல பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழக்கூடியவர்களா இருப்பாங்க, எப்படி நன்மைகளை சேகரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, எப்படி அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க, எப்படி அல்லாஹுவை வழிபடக்கூடியவர்களா இருப்பாங்க என்ற அந்த செய்தியெல்லாம் நம்ம நிறைய சொன்னோம். அப்போ அது போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அனைத்து செயல்களையும் பற்றி அந்த 3 நபர்களுக்கும் சொல்லப்படுது. அதெல்லாம் சொன்ன உடனே அந்த 3 நபர்களுக்கும் பெரிய ஆச்சரியம். ஆச்சரியத்தோடு சேர்த்து ஒரு மனசுல ஒரு சின்ன வருத்தம். என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிறவர்கள் எவ்வளவு பெரிய ஆள், அவங்க எங்க இருக்காங்க, நம்ம எங்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்க அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு இபாதத்து செய்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய இபாதத்து ரொம்ப கம்மியா இருக்கு, நம்முடைய இபாதத்து ரொம்ப குறைவாக இருக்கிறது போல அந்த 3 பேர் என்றாங்க. அப்போ எண்ணிக்கொண்டு அவர்கள் தன்னுடைய மனசுல ஒரு உறுதிகோள் எடுத்து சொல்றாங்க 3 பேரும். இப்போ அந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, நான் இன்னையில இருந்து இரவு முழுசா நின்று தொழ போறேன், இரவு முழுவதும் நான் விடாமல் அல்லாஹுவை தொழுது கொண்டே இருக்க போறேன் என்று ஒரு நபர் சொல்றாரு. இன்னொரு நபர் சொல்றாரு,
நான் இன்றையிலிருந்து நோன்பு பிடிக்கக்கூடியவனா இருக்கிறேன். விடாம தொடர்படியாக நோன்பு பிடிப்பேன். எந்த அளவிற்குன்னு சொன்னா அந்த நோன்பை நான் விடவே மாட்டேன். விடாம தொடர்படியாக நோன்பை நான் பிடித்து கொண்டே, நான் நோற்று கொண்டே நான் வரக்கூடியவனா இருப்பேன் என்று இன்னொருத்தர் ஒரு உறுதிமொழி சொல்றாரு. மூணாவது ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் காலம் முழுவதும் திருமணமே முடிக்க மாட்டேன், நிக்காவே செய்து கொள்ள மாட்டேன் என்று அந்த மூன்றாவது நபர், அந்த 3 பேர்ல இருந்து மூணாவது நபர் உறுதிகோலா சொல்றார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அந்த சபைக்கு வராங்க. வந்துட்டு அந்த 3 நபர்கள் பேசின இந்த விஷயத்தெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்டதின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் நான் செவியுற்றது உண்மைதானா? நீங்க இப்பெல்லாம் சொன்னீங்களே, நீங்கள் 3 நபர்களும் இந்தந்த அமல்களை செய்ய போவதாக சொன்னீங்களே, இதெல்லாம் உண்மைதானா என்று அந்த 3 நபர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அந்த 3 நபர்கள் சொன்னாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அமல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய அமல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. அதன் காரணமாக நாங்கள் இது போன்ற அமல்களை நாங்கள் செய்ய நாங்கள் தீர்மானித்து விட்டோம். அதனால்தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை நாங்கள் கொடுத்தோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த 3 நபர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னாங்க, நிச்சயமாக நீங்க அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், உங்களை விட நான் அல்லாஹு தஆலாவை ரொம்ப அஞ்சக்கூடியவனா இருக்கிறேன், ரொம்ப பயப்படக்கூடியவனா இருக்கிறேன். அல்லாஹ்விற்கு உங்களை விட நான் ரொம்ப தக்வா உடையவனாகவும் இருக்கிறேன். அப்படி இருக்கிற நானே அல்லாஹுவை தொழக்கூடியவனா இருப்பேன். அந்த தொழுகைக்கு பின்பு நான் தூங்கக்கூடியவனா இருப்பேன். அல்லாஹுவ அல்லாஹ்விற்காக நான் நோன்பு நோற்கக்கூடியவனா இருப்பேன் ஒரு நாள். மற்றொரு நாள் அந்த நோன்பை விட்டு சாதாரணமாக உணவருந்தக்கூடியவனா நான் இருப்பேன். அப்படி அந்தந்த இபாதத்தை நான் நடுநிலையாக செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் கடுமையாக நான் செய்ய மாட்டேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லேசான முறையில என்னுடைய உடல் அமைப்பிற்கு தகுந்தவாறு, என்னுடைய உடல் சக்திக்கு தகுந்தவாறு, என்னுடைய மன உறுதிக்கு தகுந்தவாறு நான் அந்தந்த அமல்களை, இபாதத்துகளை, வழிபாடுகளை நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால் இதுதான் என்னுடைய சுன்னத்து. இன்னும் நான் பெண்களை திருமணம் முடிக்கக்கூடியவனா இருக்கிறேன். நீங்க எடுத்தீங்களே இந்த 3 உறுதிகோளும், இந்த 3 உறுதிகோளும் தப்பானது. இப்படிப்பட்ட செயல்களை நீ செய்யக்கூடாது. இது என்னுடைய செயலுக்கு எதிரான ஒரு செயலா இருக்கு. என்னுடைய சுன்னத்து இது கிடையாதுப்பா. அதனால என்னுடைய சுன்னத்தானது ஒரு நாள் நோன்பு நோற்பது, அடுத்த நாள் விடுறது. தொடர்ச்சியாக நோன்பு பிடிப்பது கிடையாது. ஒரு நாள் தொழுவது, அடுத்த நாள் தூங்குறது. இப்போ தொடர்படியாக தொழுகிறது, ரொம்ப கட்டாயப்படுத்தி ரொம்ப கடுமையான தொழுகையை நிறைவேற்றுறது, அப்படியுமே சுன்னத்து கிடையாது. பெண்களை திருமணம் முடித்துக் கொள்றது, திருமணம் முடிக்காம அப்படியே திருமணம் முடிக்காம நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து கொள்வது என்பது என்னுடைய சுன்னத்தானது கிடையாது என்பதையெல்லாம் சொல்லி தெளிவுபடுத்திட்டு, என்னுடைய சுன்னத்தை யார் வெறுப்பாரோ, யார் அந்த சுன்னத்தை புறக்கணிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவரே கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக அந்த 3 நபர்களுக்கும் சொன்னார்கள். அப்போ இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்ல வராங்க. அப்போ இதன் காரணமாக தான் என்னை சார்ந்தவர் அல்ல என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸு குறித்தான இந்த விஷயத்தையும் இந்த விளக்கத்தையும் பற்றி தான் நாம் இன்றைய பாடத்துல நாம் பேச போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 143வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸனுடைய அந்த வரிசையின் பிரகாரம் இது 143வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வஅன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸு இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக.
அப்போ கால அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஜாஅ ஸலாஸத்து ரஹ்தின். அப்போ ரஹுத்துன்னு சொன்னா கூட்டம் என்பதுதான் அதற்கான உரிய அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நாட்டம் என்னன்னா 3 நபர்கள் என்பதுதான் இந்த இடத்துல நாட்டமாக நோக்கமாக இருக்கின்றது. 3 நபர்கள் வந்தார்கள். இலா புயூதி அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளுடைய வீடுகளின் பக்கம் அந்த 3 நபர்கள் வந்தார்கள். யஸ்அலூன அன் இபாதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்து அந்த வழிபாடை குறித்தும் கேட்பவர்களாக வந்தார்கள். அப்போ ஒரு 3 பேரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிகளான அந்த வீட்டுல ஒரு 3 பேர் வராங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இபாதத்தை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, அவர்கள் எவ்வளவு நேரம் இபாதத் செய்வாங்க, எப்படியெல்லாம் அவர்கள் தொழுவார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வை வழிபடுவார்கள், எந்தெந்த முறையிலெல்லாம் வழிபடுவார்கள் என்ற இது போன்ற கேள்விகளை அந்த 3 நபர்கள் வைக்கிறாங்க. வச்ச உடனே அதற்கு ஃபலம்மா உஹ்பிரு, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, கஅன்னஹும் தகால்லுஹா, நிச்சயமாக அவர்கள் அந்த மூவரும் அந்த இபாதத்துடைய விஷயத்தை, அந்த இபாதத்தை குறைவாக செய்வதை போல அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவங்களுக்கு அறிவிக்கப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இபாதத்து கேட்டுதானே வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் செய்வாங்க, இப்படியெல்லாம் தொழுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது அவர்களுக்கெல்லாம் சரியான ஷாக்கு. அந்த 3 பேருக்கும் ஒரு ஆச்சரியம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு இபாதத் செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல தொழக்கூடியவர்களா இருக்கிறாங்களே, நல்ல இபாதத்து செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்களே, இப்போ நம்ம தான் அந்த இபாதத்தை அல்லாஹ்வை வழிபடும் அந்த விஷயத்துல நம்ம தான் குறைவா இருக்கிறோம் போல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒப்பிட்டு பார்த்தா, அவங்கள கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம ரொம்ப கம்மியா இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு அவர்கள் எண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்படி எண்ணிக்கொண்டு வகாலு, அவர்கள் சொன்னார்கள், ஐன நஹனு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நாங்கள் எங்கே என்பதாக சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வத ஒஃபிர லஹு, திட்டமாக அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. மா தகத்தம மின் தம்பிஹி, அவர்களுடைய பாவத்தில் இருந்து முன் சென்றவைகளும், வமா தஅஹர, இன்னும் பின் சென்றவைகளும். ஆக அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் எங்கே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, நம்ம எங்க இருக்கிறோம், அவர்களுடைய இபாதத் எந்த அளவிற்கு தரமானதாகவும் எந்த அளவிற்கு அது அதிகமானதாகவும் இருக்கு, நம்முடைய இபாதத்து எந்த அளவிற்கு குறைவானதாக இருக்கு அப்படின்னு அவங்க தான் மனசுல நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அப்போ அதை ஃபீல் பண்ண உடனே கால அஹதுஹும், அவர்களில் ஒருவர் சொன்னார், அம்மா அறிந்து கொள்ளுங்கள், நானாகிறவன் ஃபௌசல்லில் லைல அபதன், நிரந்தரமாக இரவில் நான் தொழுவேன், எனவே இரவுல நான் நிரந்தரமா தொழுவேன் அப்படின்னு அந்த 3 நேர்ல இருந்து ஒரு ஆள் சொன்னாரு. இப்போ நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்க அளவுக்கு நம்ம இபாதத் செய்யல, நம்மளுடைய வழிபாடு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நான் இரவு முழுசு நின்று வணங்க போறேன், நிரந்தரமாக நான் இரவு முழுவதும் நின்று என்னுடைய கால் வலிக்க வலிக்க அல்லாஹுவை நான் தொழக்கூடியவனா இருப்பேன், அல்லாஹுவை நான் தொழுவேன் என்பதாக அந்த 3 நபர்ல இருந்து முதலாவது நபர் ஒரு நபர் சொன்னார். வகாலல் ஆஹரு, இன்னும் மற்றொருவர் சொன்னார், வஅன, இன்னும் நானாகிறவன், அசூமுத் தஹ்ர,
காலம் முழுக்க நோன்பு நோற்பேன். வலா உஃப்திரு, இன்னும் நோன்பை நான் விடவும் மாட்டேன். அப்போ நிரந்தரமா நான் நோன்பு பிடிக்கக்கூடியவனா இருப்பேன், தொடர்ச்சியா நான் நோன்பு பிடிப்பவனா இருப்பேன் என்பதாக அந்த மற்றொருவர் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. வகாலல் ஆஹரு, இன்னும் மற்றொருவர் சொன்னார். அப்போ மூணாவது இருக்கக்கூடிய அந்த நபர் சொன்னாரு, வஅன, இன்னும் நானாகிறவன், அஅ்தஸிலுன் நிசாஅ. இந்த இடத்துல நிசாஇன் போட்டிருக்காங்க, இது பிரிண்டிங் மிஸ்டேக், நுஸ்ஹா பல. நிசாஅ என்பதுதான் பொருத்தமானதாக கரெக்டானதாக இருக்கும். பெண்களை விட்டும் நான் நீங்குவேன். அப்போ பெண்கள் என்ற விஷயத்தின் பக்கம் நான் நீங்கி இருக்கக்கூடியவன் நான் ஆகுவேன். அப்போ பெண்கள் பக்கம் நான் நெருங்கவே மாட்டேன். பலா அத்தஸவ்வஜு அபதன், எனவே நிரந்தரமாக நான் திருமணம் முடிக்கவும் மாட்டேன், நான் நிக்காக செய்யவும் மாட்டேன் என்பதாக அவர் சொன்னார். அப்போ நான் பெண்களை பக்கம் நெருங்கவே மாட்டேன், நான் இனி காலத்திற்கு நான் நிக்காவே முடிக்க மாட்டேன், எந்த ஒரு பெண்களுடைய சகவாசமும் இல்லாம அல்லாஹு மட்டுமே நம்பி அல்லாஹிற்காகவே இபாதத்து செஞ்சு அவனுடைய பொருத்தத்தையே நான் நாடக்கூடியவனா இருக்கிறேன். அப்போ அல்லாஹுடைய பொருத்தத்தின் பாலே நான் செல்லக்கூடியவனா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பெண்களும் வேண்டாம், நான் எந்த பொண்ணையும் திருமணம் முடிக்க போறது இல்லை அப்படின்னு அந்த மூணாவது நபர் சொல்றாரு. இப்படி இந்த மூன்று நபர்களும் சொல்லுகிறார்கள். நான் இரவு முழுசா துளுவன் ஒருத்தர் சொல்ல, ரெண்டாவது உள்ள நபர் நான் நோம்ப விடாம நான் பிடிப்பேன் ரெண்டாவது உள்ளவர் சொல்ல, மூணாவது நபர் நான் பெண்களை நெருங்கவே மாட்டேன், திருமணம் எப்போது முடிக்க மாட்டேன் அப்படின்னு மூணாவது நபர் சொல்ல, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது வந்தார்கள் இலைஹிம், அவர்களின் பக்கம் வந்தார்கள். அப்போ அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுல போடுறாங்க. அந்த வீட்டுல நுழைஞ்சி அந்த மூணு பேரு பக்கமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. வந்து பகால, எனவே சொன்னார்கள், அந்தும் அந்துமு குல்தும். அந்துமுன்னு போட்டிருக்காங்க, இது அந்துமு கிடையாது, அந்தும் என்பதுதான் சரியானதாக இருக்கும். இப்போ இங்க பிரிண்டிங் மிஸ்டேக். அப்போ அந்தும் குல்தும், நீங்கள் கூறினீர்கள், கதா வ கதா, இவ்வாறு இவ்வாறு நீங்கள் கூறினீர்கள் அல்லவா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க. நான் உள்ள வரும்போது இன்னென்ன செய்திகளை நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்போ ஒருத்தவர் என்னன்னா இரவு முழுசா வணங்கி நின்று வணங்குவேன்னு சொன்னீங்க, ஒருவர் நோன்பு விடாம பிடிப்பேன்னு சொன்னீங்க, இன்னொருவர் திருமணம் நான் முடிக்கவே மாட்டேன், பெண்களை நெருங்க மாட்டேன்னு சொன்னீங்க. நான் கேட்ட இந்த விஷயம்லாம், இதைத்தான் நீங்க பேசுறீங்களா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தும் விதமாக, கன்ஃபார்ம் பண்ற விதமாக அந்த மூன்று நபர்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ அப்படி கேட்ட உடனே அவங்க தான் சொல்றாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ், அப்படிதான் நாங்க, அதனால் உங்களுடைய இபாதத்தை குறித்து நாங்க கேட்டிருந்தோம். அப்போ அந்த இபாதத்தை பத்தி சொல்லப்பட்ட பொழுது எங்க மனசு ரொம்ப உறுத்துனுச்சு யா ரசூலல்லாஹ், நாங்கெல்லாம் பெருசா இபாதத்தே ஒன்றும் செய்யலையே, அல்லாஹ்வை வழிபடுதல் நாங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறோமே, நீங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவா இருக்கீங்க, முன்பின் பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு போக்கப்பட்டதாக இருக்கு, மன்னிக்கப்பட்டதாக இருக்கு, அப்படி இருந்தும் நீங்களே இவ்வளவு தொழுவுறீங்கன்னு சொன்னா, நீங்களே இவ்வளவு இபாதத்து செய்யறீங்கன்னு சொன்னா, நாங்க எந்த அளவிற்கு இபாதத்து செய்யணும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் யா ரசூலல்லாஹ். அதன் காரணமாக தான் நாங்கள் மூன்று நபர்களும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தையை நாங்கள் சொன்னோம் என்பதாக ஒரு விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மூன்று நபர்களும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமா, உண்மையில் வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி நிச்சயமாக, நான் லஅக்ஷாக்கும் லில்லாஹி, அல்லாஹ்விற்கு உங்களில் நான் அதிகம் அஞ்சக்கூடியவனாகவும் இருக்கிறேன், பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன். வ அத்தகாக்கும் லஹு, இன்னும் அந்த அல்லாஹு தஆலாவிற்கு உங்களில் நான் அதிகம் இரையச்சமுடையவனாக இருக்கிறேன், தக்வா உடையவனாகவும் இருக்கிறேன். லாக்கின்னி, என்றாலும் நானாகிறவன், அசூமு நோன்பு நோக்கிறேன், வ உஃப்திரு, இன்னும் அந்த நோன்பை இஃப்தார் செய்கிறேன், விடுகிறேன், வ உஸல்லி, இன்னும் நான் தொழுகிறேன், வ அர்குது, இன்னும் நான் உறங்குகிறேன், வ அத்தஸவ்வஜுன் நிசாஅ, இன்னும் அந்த பெண்களை நான் திருமணம் செய்கிறேன்.
அப்போ இப்படியெல்லாம் சலாசம் சொல்றாங்க அந்த 3 நபர்கிட்ட. நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்றேன், உங்களை விட அல்லாஹ்வை நான் ரொம்ப அஞ்சக்கூடியவனா இருக்கிறேன். உங்களை விட அல்லாஹ்வை நான் ரொம்ப பயந்தவனாக இருக்கிறேன். உங்களை விட அல்லாஹ்வின் மீது நான் தக்குவா உடையவனாக இருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் ஆகிறவன் இந்த நான் நோன்பு நோக்கக்கூடியவனா இருக்கிறேன், அந்த நோன்பை முறிக்கக்கூடியவனா இருக்கிறேன். அப்போ நோன்பு நான் ஒரு கட்டத்துக்கு நான் நோன்பு பிடிப்பேன் ஒரு நாள், மற்ற நாள் அந்த நோன்பை விட்டுருவேன். அடுத்த நாள் நான் நோன்பு பிடிப்பேன். பின்பு எனக்கு தோணும் பொழுது, நான் நாடிய பொழுது நான் நோன்பு நோற்பேன். நான் நாடும் பொழுது அந்த நோன்பை விட்டுருவேன். இப்போ இப்படி செய்யக்கூடியவனாக நானே இருக்கிறேன். இன்னும் நான் தொழக்கூடியவனாக இருக்கிறேன். இன்னும் நான் உறங்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்போ நான் காலம் முழுசா நான் தொழுதுகிட்டே இருக்க போறது கிடையாது. நான் அல்லாஹ்வை தொழக்கூடியவன் மட்டும் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் தொழுவேன், கொஞ்ச நேரம் உறங்குவேன், கொஞ்ச நேரம் தூங்குவேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் தொழுவேன். இது போன்ற ஒரு அமைப்பில் தான் என்னுடைய வாழ்நாள் என்பது அமைந்திருக்கின்றது. இதைதான் நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இன்னும் பெண்களை நான் திருமணமும் செய்கிறேன். அப்போ பெண்களை நான் திருமணம் முடிச்சு நான் அந்த பெண்களோடு வாழக்கூடியவனாகவும் இருக்கிறேன். அப்படி இருக்க சொல்லிட்டு பமன் ரகிப பமன் ரகிப அன் சுன்னதி, எனவே யார் ஒருவன் அன் சுன்னதி என்னுடைய சுன்னத்தை விட்டும் வெறுத்தானோ, பலைச மின்னி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இப்படிலாம் நான் செய்யக்கூடியவனா இருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய சுன்னத்தாக இருக்கு. அப்போ இந்த சுன்னத்தான காரியங்கள், என்னுடைய இந்த நடைமுறைகளை யார் வெறுப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது. இப்போ எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் செஞ்ச அந்த சுன்னத்தை நீங்களும் செய்ய வேண்டும். நான் செஞ்ச அந்த சுன்னத்தின் மீது நீங்களும் ஆசை கொள்ள வேண்டும். நான் செஞ்ச அந்த சுன்னத்தை நீங்கள் இத்திபா செய்து அதை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான முஸ்லிம். அப்படி இல்லாம நீங்க என்னுடைய சுன்னத்தை நீங்க புறக்கணிச்சீங்கன்னு சொன்னா, என் சுன்னத்தை நான் செய்த அந்த நடைமுறைகளை நீ வெறுக்கக்கூடியவளா இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் என்னை சார்ந்தவரே கிடையாது. நீங்கள் என்னை சார்ந்தவர் கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்ற ஒரு கடினமான வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 நபர்களுக்கும் சொன்னார்கள் என்ற இந்த சம்பவத்தை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ் ஆகிறது இந்த பாபுல் இக்திசாத், நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 நபர்களுக்கும் சொன்ன அந்த வார்த்தை தான், நான் நோன்பு நோக்குறேன், நான் அந்த நோன்பை விடுறேன், நான் தொழுகிறேன், நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நான் பெண்களை திருமணம் முடித்து வாழக்கூடியவனா இருக்கிறேன். அப்போ எல்லா விஷயத்திலும் எல்லா இபாதத்திலும் அல்லாஹ்வை ஈடுபடும் விஷயத்துல வழிபடும் விஷயத்துல நான் எப்போதுமே நடுநிலையை பேணக்கூடியவனாக தான் இருக்கிறேன். நான் எதையுமே ரொம்ப கூடுதலாக அளவுக்கு மீறியும் நான் செய்ய மாட்டேன். ரொம்ப அளவு கம்மியாக ரொம்ப குறைதலான ஒரு அமலையும் நான் செய்ய மாட்டேன். நடுநிலையை நான் பேணி வாழக்கூடியவனா இருப்பேன். அப்போ இந்த ஹதீஸ்ல நடுநிலை என்பதை எவ்வளவு பேணி வாழ வேண்டும், ரொம்ப ஷித்தத்து ரொம்ப கடுமையான ஒரு நிலைமைக்கு நம்ம இபாதத்துல போயிடக்கூடாது. அப்படி போனிச்சுன்னு சொன்னா அது நமக்கு விளைவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். நம்முடைய உடல் சக்திக்கு மீறி நம்ம மனசக்திக்கு மீறி அதையெல்லாம் தாண்டி நம்ம இபாதத்து செஞ்சோன்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்வை வழிபட்டோன்னு சொன்னா, அந்த இபாதத்து அது உங்களுக்கு சடைவை ஏற்படுத்தி உங்களுடைய நன்மைகளை அது தடை செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். அதனால் நீங்கள் நன்மையை நீங்கள் நடுநிலையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், நடுநிலையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்வதின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இக்திசாத், நடுநிலையை பேணுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமைவதற்கான காரணமாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி
என்னை சார்ந்தவர் அல்ல என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த 143வது ஹதீஸ ஆக இருக்கின்றது. இந்த ஹதீஸை நம்ம முழுமையாக நம்ம பார்த்து இந்த ஹதீஸை நாம் நல்லபடியாக நாம் நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய அந்த பாடத்துல இந்த 144வது ஹதீஸை குறித்தான அந்த செய்திகளையும் அந்த தர்ஜுமாக்களையும் அதற்கு குறித்தான அந்த விளக்கங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.